அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை முழுவதும் ரவுடிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று காவல் ஆய்வாளர்களுக்கு கமிஷனர் அருண் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக நாம்சாங் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்துல சென்னை காவல் ஆணையர் மற்றும் கூடுதல் ஆணையர்கள் அவர்களுக்கு ரவுடிகளினுடைய நடவடிக்கையை கண்காணித்து தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள அருண் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவு அடிப்படையில் தமிழக ரவுடிகளை மறுவகைப்படுத்தப்பட்டு போலீசார் கண்காணிக்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. தமிழகம் முழுவதும் 4 மண்டலங்களில் டிஎஸ்பி தலைமையில் ரவுடிகள் கண்காணிப்பு குழு அமைத்து ரவுடிகளின் வழக்குகள், பொருளாதார நடவடிக்கைகள், உச்ச நடவடிக்கைகள் என பல்வேறு கோணங்களில் காவல்துறை கண்காணித்து வருகிறது. குறிப்பாக ரவுடிகளுக்கு கிடைக்கும் பொருளாதார உதவியை தடை செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தான் புதிதாக பதவியேற்ற சென்னை காவல் ஆணையர் அருண் ரவுடிகளுக்கு எந்த மொழியில புரியுமோ அந்த மொழியில பதில் அளிப்பேன் என பதவியேற்றவுடன் ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை குறித்து தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக தான் சென்னை முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுல சென்னை காவல் ஆய்வாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியில் உள்ள ரவுடிகளின் பட்டியலை தயாரித்து தீவிரமாக கண்காணிக்கவும், குற்ற செயலில் ஈடுபடாத வண்ணம் தடுப்பதற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாம குற்ற செயலில் ஈடுபடாத வண்ணம் இருக்கும் அறிவுறுத்தும் வருகின்றனர். குறைந்தபட்சம் தினம் 2 ரவுடிகள் என்ற அடிப்படையில அவர்களுடைய வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று எச்சரித்து விடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உண்மையிலேயே அவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறார்களா என்பதை நேரடியாக கண்காணித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிபந்தனை ஜாமீனில் இருக்கும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் நிபந்தனைகளை மீறி செயல்பட்டாலோ சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டாலோ அதை காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் தெரிய வந்தாலோ அவர்களுடைய ஜாமீனை ரத்து செய்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சென்னையில் இருக்கும் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில சென்னை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.